Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல ஒரு பெர்ஃபெக்ட்டான டீ எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். டீ செய்யறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி நீங்க நினைக்கிற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடுச்சு. ஆமாங்க, டீ போடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் ஒரு சில பொருட்களை ஒரு சில அளவுகளோட கரெக்டான நேரத்துல சேர்க்கும்போது தான் நமக்கும் பெர்ஃபெக்ட்டான மனமான டீ கிடைக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனா பிகினர்ஸ் டீ போட முடியாம கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு டீ போட போறேன். சராசரியா 300 ml அளவுக்கு டீ போட போறேன். அதுக்கு முதல்ல ஒரு உரல்ல 2 இன்ச் சைஸ்ல 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி ரொம்ப நிறைய சேர்த்துட்டாலும் அந்த ஃப்ளேவர் டீனுடைய அந்த சுவையை கெடுத்துரும். அதே மாதிரி 2 ஏலக்காய், ஒரு ஆளுக்கு ஒரு ஏலக்காய் விகிதம் சேர்த்தா சரியானதா இருக்கும். அடுத்ததா காய்ந்த ரோஜா இதழ்கள் எடுத்திருக்கேன். அதாவது ரோஜா பூ இருக்குல்ல, அதனுடைய இதழ்களை நல்லா அலசிட்டு வீட்டிலே நிழல்ல 2 நாள் உலர்த்தினீங்கன்னா ரோஜா இதழ்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். இதை நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது டீயோட சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மணமாவும் இருக்கும். அதே சமயத்துல அந்த நாள் ஃபுல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதை எப்போ சேர்க்கணுன்றதை நான் கடைசியா சொல்றேன். இப்போ ஏலக்காய் உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை நல்ல மையிற அளவுக்கு அந்த இஞ்சியும் ஏலக்காயும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கணும். அடுத்ததான் நான் இந்த கிளாஸ் அளவுக்கு தான் ஒரு ஆளுக்கு டீ ரெடி பண்ண போறேன். அதே கிளாஸ்லே 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். அடுத்ததான் 2 டீஸ்பூன் டீ பொடி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த டீ பொடி. அதே மாதிரி 4 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஆளுக்கு 2 டீஸ்பூன் விகிதம். அடுத்ததா அந்த உலர்ந்த ரோஜா இதழ்கள், கடைசியா நச்சு வச்சிருக்க அந்த இஞ்சி ஏலக்காய். இது நீங்க ஸ்டவ்லே வச்சுட்டு எல்லா பொருட்களும் சேர்த்துக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் கீழே வச்சு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாம். இதை ஹை ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த 1.5 கிளாஸ் தண்ணீர் இருக்குல்ல, அது 1 கிளாஸ் ஆகுற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். அப்பதான் அந்த டீ பவுடர்ல இருக்கக்கூடிய அந்த டிகாஷன்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டா இறங்கும் உங்களுக்கு. அப்பதான் டீனுடைய சுவையும் ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி சர்க்கரை ஏன் தெரியுமா சேர்த்திருக்கேன், சர்க்கரை அந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது டீயை ஒரு 2-3 தடவை ஆத்தினாலே போதும், நல்ல நொரப்பொங்க சூப்பரா கிடைக்கும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதுல இப்ப எந்த கிளாஸால தண்ணி அளந்தனோ அதே கிளாஸால 1 கிளாஸ் அளவுக்கு திக்கா இருக்கக்கூடிய பால் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். சூடான பால், ஆறுன பால் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா பால் திக்கா இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஆவின்ல இந்த கிரீன் கலர் பாக்கெட் இருக்கும்ல, அதுதான் பயன்படுத்தியிருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா சட்டுன்னு மேலே அப்படி பொங்கி வரும். அப்போ ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வைங்க. மறுபடியும் நல்லா பொங்கி வரும். இப்போ மறுபடியும் லைட்டாக கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 2 தடவை பொங்கி வந்தாலே போதும். அந்த டிகாஷன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்லா இறங்கியிருக்கு. பாலும் நம்ம ஏற்கனவே நல்லா காய்ச்சின பால் தான். அதனால உங்களுக்கு பால் ஸ்மெல் எதுவுமே வரவே வராது. அவ்வளோதான். ஒரு பர்ஃபெக்டான டீ நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம ஜஸ்ட் 2 தடவை மட்டும் நல்லா அப்படியே தூக்கி விட்டு ஆற்றணும். அப்போதான் டீ கடைகள்லாம் நுரப்பொங்க டீ தருவாங்க பாருங்க, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ நல்ல அப்படியே உங்களுக்கு நல்ல நுர பொங்கி அப்படி வருது பாருங்க. டீனா இப்படி இருக்கணும். முக்கியமா இதுல நான் ஏன் தண்ணி அதிகமா சேர்த்திருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே டீ அப்படின்னாலே கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி காஃபின்னா கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா டீ தண்ணியா இருக்கும்போது தான் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்டோட உங்களுக்கு கிடைக்கும். இது கூட பிஸ்கெட் தொட்டு ஈவினிங் நேரம் இல்லைன்னா காலை நேரத்துல சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல நீங்களே திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த டீ. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.